ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபைனல் எபிசோடு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் சிஓ பார்த்தீங்கன்னா உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு உன்னிக்கிட்ட சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் யங்ஸைனோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கூட்டமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக எல்லாமே பிடிச்சதெல்லாம் வச்சுட்ருக்க. நல்லா கூட்டம் கூட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போது இந்த குழந்தைகளாக இருக்கும்ல, அப்போ நம்ம ஹீரோ போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்னங்கிறாருன்னா, நான் இது வரைக்கும் இதோட ஃபேனாக இருந்திருக்கேன். ஏன்னா எனக்கு அனிமீனை ரொம்ப பிடிக்கும். இது நிறையா டைம் எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி குழந்தைகளும் இதெல்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆவாங்கன்னு தான் இந்த ஷோவை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். குழந்தைகள் எல்லாம் அவங்களோட டைம் எடுத்து என்ஜாய் பண்ணுங்கள், என்ன மாதிரியே நீங்களும் மோட்டிவேட்டாக இருக்கணும்ட்டு பேசிக்கிட்டு இருக்க. அங்கே பாட்டியெல்லாம் என்னடா இவன் அனிமி ஃபேனன்னு உளறிட்டு இருக்கான்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட போய் கத்திட்டு இருக்காங்க, ஏன் உனக்கு என்னன்னு தெரியாதா, ஏன் இப்படி பேசுறேன்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க, இவ்வளோ நாள் நான் எப்போவுமே உங்கள் பேரனாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கேன் இந்த சிஓவை விட. ஆனால் என்னைக்கு அதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சோ அதுக்கு மேலே எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லைங்கிற மாதிரி சிஓ கம்பெனியை வேண்டான்ட்டு ஹீரோ பேசிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வேற பிரஸ்காரங்களாம் நியூஸ் லீக்காக நீங்கள் எப்படி சாரை பார்த்துங்க, எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டேட் பண்ணீங்கன்னு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறக்கா லைட்ஸ் எல்லாம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே இவர் அமனிமையை விட சீரியஸாக இருக்காரு, ஒரு கே ட்ராமாவே மிஞ்சுற மாதிரி இருக்குது நியூஸ்ல எல்லாம் போட்டுட்ருக்க. அப்பா பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு கேட்குறாங்க, ஹீரோயின் அது எதுவும் பிரச்சனை இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் போய் பார்க்குறாங்க. திறமையை விட எல்லாமே பியூட்டி தான் முக்கியம்ட்டு எல்லாருமே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ ஹீரோனால தான் இவங்க பெருசாக அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களே, அதெல்லாம் நினச்சி இவர் கஷ்டப்பட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் இந்த ஆர்டிக்கல்லாம் படிக்கிறாங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு டெலீட் பண்ண சொல்லுங்கள், ஹீரோயினுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம், ஆனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி செக்ரட்டரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினை தான் ஹீரோ பார்க்க வந்திருக்காரு. அவரை பார்க்க வந்தோடனே ஹீரோயின் எதுவுமே காமிச்சிக்கல. என்னதான் இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம எப்படியோ ஓப்பனிங்லாம் நல்லா போயிடுச்சு, எல்லாமே நல்லபடியாக மடிஞ்சில, நம்ம ஃபஸ்ட் டைம் இப்படி கை பிடிச்சி நடக்கிறோன்ட்டு இவ ஆசாசியாக பேசிகிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா திடீர்னு உனக்கு நீ போகணுன்னா போயிடு, எனக்காக நீ யோசிக்காதுன்னு சொல்லிடுறாங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல என்னடா பேசிகிட்டு இருக்காருன்ட்டு. ஏன்னா ஆக்சுவலாக அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குல்ல, அப்போவே எம்ப்ளாயீஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு அவ்வளோ பெரிய கம்பெனிலேருந்து ஆஃபர் வந்திருக்கு, போனால் அவங்க ஃப்யூச்சருக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜை பார்த்துருப்பாங்களே, அதை பற்றி இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒன்று தோணிருக்கும், நம்ம கூட இருக்கிறவரை அவள் வேலையை பார்க்குறத கரெக்டு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவை அதை சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு தோணுச்சுன்னா போயிடு, நீ எப்போ வருவ அதெல்லாம் யோசிக்காத, உனக்கு எது சரியோ படுதுங்கிற மாதிரி. இவர் எதுவுமே யோசிக்காமல் ஹீரோயின்கிட்ட பேச ஹீரோயினுக்கு சரியான கடுப்பு. சரி நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி இழுத்துக்கிறா. என்னடா இது, அவன் எப்படிக்கா சொல்லலாம், நான் பார்த்தியா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்ருக்கேன், டக்குன்னு அப்ரோட் போகிறதுனா போய்க்கோ அப்படிங்கிறாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் உன்னிக்கிட்ட புலம்பிட்டு இருக்க. ஹீரோ நைட்டை மெசேஜ் பண்ணுறாரு, இந்த மாதிரி சாப்பிட்டியான்ட்டு. இன்னொரு பக்கம் ஆஃபீஸ் போய் பார்த்தா சிஓ உலகத்தையே பறி கொடுத்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். நீ இப்பெல்லாம் இருக்கக்கூடாது, வாழ்க்கைனா அப்படி தான் இருக்கும்ட்டு நம்ம ஹீரோ புத்திமதி சொல்லிட்டு இருக்க. சிஓகே நல்லா வளர்ந்துட்டாப்பாங்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் ஆஃபீஸ் போய் பார்த்தா ஹீரோயின் எல்லாத்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்கா. டீமில் ஒர்க் எப்படி இருக்குன்ட்டு டீம்மேட்ஸ்கிட்ட கேட்குறா, கொலீக்ஸ் எல்லாத்துக்கிட்டே ஃபோனில் பேசிகிட்டு இருக்க. ஹீரோக்கு இந்த பக்கம் பத்திக்கிட்டு வருது, இன்னும் எனக்கு மட்டும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் போய் பார்த்தா எல்லாரும் ஹீரோயின் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ கோவத்தில் ரூம் போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் தம்பிக்காரன் பார்க்குறாங்க, எல்லா ஹீரோவோட பொருளும் வெளியே இருக்குது. இந்த மாதிரி ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க, அவள் காலை கூட அட்டன் பண்ணல. செக்ரட்டரிட்ட என்னதான் கோபமாக இருக்குன்ட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், அவள் ஃப்யூச்சருக்கு எது பெஸ்ட்டோ அதை தானே பார்க்க சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. பொண்ணுங்களுக்கு நீங்கள் அப்படிலாம் பேசினா பிடிக்கவே பிடிக்காது, அட்லீஸ்ட் நான் வேணா உன் கூட வரேன்ட்டு நீங்கள் அந்த மாதிரி எதுனா சொல்லியிருக்கணும்ல அப்படின்ட்டு இருக்க. தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா உங்கள் பொருள் எல்லாம் ஹீரோயின் என்ன பேக் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி ஃபோட்டோ பிடிச்சி அமுச்சு விட்டுறாங்க. இப்போ நான் பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணுறேன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா ஹீரோயின் ஹீரோ வீட்டில் இருக்காங்க. என்னடா இது, பொருளை அப்படி எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்ட்டு போனோடனே ஃபஸ்ட்டு ஹக் தான் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் உன்னோட சுச்சுவேஷன் யோசிக்காமல் சொல்லிட்டேன், அதுக்கு சாரி, உனக்கு என் கூட இருக்கிறதா இருந்தால் இங்கே இரு அப்படின்ட்டு இருக்க. அதனால தான் நான் சண்டை போடாமல் பேசாமல் பேசி சால்வ் பண்ணலான்னு வந்திருக்கேன். எனக்கு உங்கள் கூட இருக்கிறதா பிடிச்சிருக்கு, எனக்கு அப்ராட்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ சாப்பாடு சமைச்சிருச்சிருக்கா. ஹீரோக்கு அது ஃபேவரட் கார்ட்டூன் அனிமி போல், அதை பார்த்துட்டு சூப்பர்ன்ட்டு அவர் அவ்வளோ சின்ன பையனாட்டு எக்ஸைட் ஆகி சாப்பிட்ருக்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் தான் செஞ்சேன், நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அனிமையில் வர சாப்பாடு சாப்பிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்கிற மாதிரி நான் மாத்துறேன், இப்போ பாருங்க நான் அனிமி கார்ட்டூன் எல்லாமே படிக்க போகிறேன்ட்டு ஹீரோ கிட்ட சவால் விட்டு படிக்கலாம் ஒரு பேரில் நல்லா தூங்கி விளைஞ்சிட்டு இருக்கா. ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்து சிரிப்பு தான் வருது, இவ்வளோ ட்ரை பண்ணுறாளே அப்படின்ட்டு எதுவுமே படுக்காமல் தூங்க வச்சுட்ருக்க. இன்னொரு பக்கம் நம்ம உன்னிக்கு கால் வருது. அங்கே எடுத்து பார்த்தா அவர் சியோ நல்லா குடிச்சிட்டு சாரி கேட்டுட்டு இருக்காங்க. உன்னி வேறு தெரியாமல் ஸ்பீக்கரில் போட்டுவிட்ற ப்ளூடூத் கனெக்ட் ஆகுது. அங்கே இருக்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் வேறு கீழே விழுந்துருது. அவர் என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை அப்படி என்னதான் இருந்தாலும் பேசியிருக்க கூடாது, சாரி, என்னை ஏற்றுப்பியா அப்படின்ட்டு அவர் ப்ரொப்போஸே பண்ணிடுற. உன்னி பார்த்தீங்கன்னா சரி நான் ஏற்றுக்கிறேன்,
ஃபோனை வைங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அவர் நான் வெக்கத்திலேயே அப்படியே தூங்கிட்டு இருக்க. உன்னி எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபோனை வேற எடுத்துடுறா. எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு நான் மானம் போயிட்டு இருக்கு. காலையில் சியோ எந்திரிச்சு பார்க்குறாரு. இதெல்லாம் கனவா நனவான்னு கூட தெரியல. டக்குன்ட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா தான் உன்னி மெசேஜ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் நானும் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு உன்னியும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருக்கா. ஆக்சுவலாக எங்கே கிளம்பியிருப்பானா அவங்க அம்மாவோட நினைவு நாள், அதுக்கெல்லாம் கிளம்பிட்டு இருக்க. இனிமேல் நான் இவங்களை பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இனி நீ கூட எங்களை பார்த்துக்க வேண்டான்ட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கே தெரியாத ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது தெரியுமா, நான் பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்ல ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. ஆமாம், அப்பா பணக்காரர் ஆயிட்டாருன்னு தம்பிக்கார சொன்னேன், அது எப்படி அப்படின்ட்டு இவன் முடிச்சுக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாம் என்ன பேசுனாங்கன்னு தெரியல. வெளியே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இல்லை உங்கள் அம்மாவை நீ பார்க்கணும்னு சொன்னல, நானும் எங்கள் அம்மாவை பார்க்க வந்திருக்கேன்ட்டு ஹீரோவோ அவங்க அம்மாவோட நினைவு நாள் போல் அங்கே சமாதிக்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் இங்கே யாரையுமே நான் கூட்டிகிட்டு வந்ததில்லை, ஆனால் உன்னை மட்டும்தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வரேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்னோட எல்லாமே உன்கிட்ட தான் இருக்குது, என்னோட ரகசியங்கள் எதுவுமே உன்னால் மறைக்க முடியாது அப்படின்ட்டு. நீயும் இதே மாதிரியே என் கூடயே இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பேசிகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சேர்வுமன் கம்பெனிக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா சேர்வுமனை பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே ஹீரோ இந்த மாதிரி வேலையே வேண்டான்னு சொல்லிட்டான். உனக்கு தோணலை, நீ என்கிட்ட இது முதலே சொல்லியிருக்கணும், எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்ட்டு. இப்போ பாரு என் பேரன் கூட என்கிட்ட இல்லைங்கிற மாதிரி பாட்டி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ செக்ரட்டரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஹீரோ நல்ல சிஓ இருக்கிறத விட உங்களுக்கு நல்ல பேரனாக இருக்கணும்னு தான் ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் நீங்கள் சின்ன வயசுலேருந்து அவருக்கு பாசம்னால என்னன்னே கூட காட்டாமல் வளர்த்துட்டீங்க. நீங்கள் முடிஞ்சால் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்ட்டு சொல்ல, சின்ன வயசுலேருந்து பாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை எவ்வளவோ தனிமைப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு டைமும் சரி ஹீரோ விலகி போகாமல் திரும்ப திரும்ப பாட்டின்னு தானே வந்திருப்பாங்க. அவரோட பாசத்தை நீங்கள் தான் புரிஞ்சுக்கல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. பாட்டிக்குன்னா இங்கே ஒரு மாதிரி ஆகிடுது, இவ்வளோ தூரம் தேவையில்லாமல் நம்ம பேரனை நம்ம தான் டார்ச்சர் பண்ணிட்டு போன்ட்டு. ஹீரோயின் கூட அதை தான் சொல்லியிருப்பா, நீங்கள் முதல்ல ஒரு நல்ல பாட்டியாக இருங்கன்ட்டு. இதை தலையை நினச்சி பார்த்துட்டு இவங்க அழுகிற மாதிரி உட்காந்துட்டு இருக்க. சியோ ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெட்டில் வைரலாக போயிட்டுருக்கு. அவங்க எல்லாம் காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்க. சியோவே ஒத்துக்கிறாரு அது நான் தான் அப்படின்ட்டு. என்ன உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு ஆஃபீஸே ஷாக் ஆகிட்டு இருக்கு. சியோ வேலை முடிச்சோடனே முதல் வேலையாக உண்மையத்தான் பார்க்க போகிறாங்க. எப்படி இருக்கு அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் ஆர்டர்லாம் பார்த்தீங்களா இவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ வேலை செய்யணுன்ட்டு மாற்றி மாற்றி புலம்பிட்டு இருக்க. கடைசியில் உன்னியோட கடவை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் கூட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சேர்வுமன் கால் பண்ணியிருக்காங்க. ஹீரோ இந்த டைம் எந்த பொருளையும் மறைச்சலாம் வைக்கல, ஓப்பனாக அந்த ஸ்டடி ரூம் இருக்குல்ல அதுக்கு முன்னாடியே தான் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காரு. அப்போது சேர்வுமன் அவங்க அம்மா அப்பா கூட இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ தூரம் என் பேரனை நான் கஷ்டப்படுத்தி நின்றுட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோ வந்திருக்காரு. வந்தோடனே சொல்லுங்கள் என்ன விஷயம், என்கிட்ட கூட சொல்லாமல் திடீர்னு வந்திருக்கீங்கன்ட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. இங்கே சேர்வுமன்க்கா நான் உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு தான் வந்தேன். ஏன்னா நீ ஒவ்வொரு டைமும் சரி என்கிட்ட நீ ஒரு சிஓவோ இல்லை சொத்துக்கோ எதுக்குமே தேடலை, நீ ஒரு நல்ல பாட்டியை தான் தேடி இருக்க. அன்னைக்கு நிஜமா என் பையன் சாகருக்கு பதிலாக நான் செத்து போயிருக்கணும், உனக்காச்சும் வாழ்க்கை நிம்மதியாக இருந்திருக்கும். எல்லாமே தப்பு நான் தான் பண்ணேன். நான் உன்னை ஸ்ட்ராங்காக்குறேன்னு நினச்சிட்டு நானே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிடுவியா, உன்னால் முடியுமா அப்படின்ட்டு பாட்டி கேட்க. ஹீரோக்கு ஒரு பக்கம் அழுக வந்துடுது. அவர் ஒரு பக்கம் கட்டி பிடிச்சிட்டு பாட்டின்ட்டு சின்ன பையனாட்ட அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நடந்தது எல்லாத்தையும் ஹீரோயின்ட்ட சொல்ல, இல்லை பிரச்சனை இப்போ முடிஞ்சுடாங்கிற மாதிரி இருக்கு. சரி எல்லாம் டீம் டின்னர் போகலாமான்ட்டு ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனோன்னே சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்தாங்க என்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃபுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காகன்ட்டு இவரை பளிச்சுன்னு புகழ்ந்துட்டு இருக்காரு. குடிக்கிறியா டார்லிங் அப்படின்ட்டு எல்லாத்துக்கு முன்னாடி இவங்க கொஞ்சிக்கிட்டு இருக்க. அடுத்து சாப்பிட்டு முடிச்சாச்சு, கரோக்கிக்கு போகலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் கரோக்கியான்னு ஷாக் ஆகிட்டு இருக்க. அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன சார் எல்லாமே முடிஞ்சு உனி அடுத்து உங்கள் டீம் தான் மேடம் அப்படின்ட்டு ஹீரோயினை டார்கெட் பண்ணுற. அவளுக்கு நான் மூஞ்சியே மாறிடுது. ஹீரோ அதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி இப்போ ஹீரோயினுக்கு பதிலாக நான் பண்ண ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா மைக் எடுத்து பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சூப்பராக பாடிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு தான் பாடுறதுனா ரொம்ப பிடிக்குமே. அவரோட ஸ்டைலில் பாட்டை போட்டு விட்டு அவரும் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ நல்லா குடிச்சிட்டு மட்டையாயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் கூப்பிட்றா வீட்டுக்கு போகலான்ட்டு. அவர் வீடா, நான் வர முடியாது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஆனால் நீ உனக்கு என்ன பிடிக்குமா என்ன, நான் கோச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சாக்லேட் ஜூஸ் வாங்கி கொடுக்குறா. நீ வாங்கி கொடுத்தாலும் சரி நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ இருக்க. சரி இப்போ நான் வேணா ஒன்று பண்ணட்டா அப்படின்ட்டு அவள் கிஸ் பண்ணுறா. கிஸ் பண்ணோடனே ஹீரோக்கு பார்க்கணும் சின்ன பையனாட்ட அப்படியே ரொம்ப வெக்கத்தில் ஒழுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ முதல்லலாம் ஹீரோயினை பற்றி பேசியிருப்பாங்களே எப்படியாச்சும் இவ்வளோ வேலை விட்டு தூக்கணுன்ட்டு. அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஹீரோயின் எவ்வளோ அழகுன்னு பேசியிருப்பாங்களே அது எல்லாமே ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா 2 ரெக்கார்டிங் பண்ணி விட்டுருப்பா. இந்த மாதிரி நீங்கள் என்னை பற்றி பேசினதெல்லாம் கேட்டேன், என் மேலே உனக்கு அவ்வளோ வெறுப்பா என்னன்னு கேட்க.
கேட்க நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டு சிரிப்பு தான் வரும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறேன்ட்டு வரைகிறது வரமாட்டேது, எழுதுறது வரமாட்டேன்ட்டு இவன் எல்லாத்துக்குமே கடுப்பாய் பேப்பரை தூக்கி போட்டுட்ருக்க. ஹீரோ உனக்கு பிடிச்சதை பண்ணு, எனக்காக எதுவும் பண்ணாத, ஃப்ரீயாக விடு, ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினா எனக்கு ஒன்றுமே வரமாட்டேதுன்னு உட்காந்துட்டு இருக்க. 4 பேரும் சேர்ந்து ட்ரிப்பு போகலான்ட்டு ஒன்று வந்திருக்காங்க. சூப்பர் பிளேஸில் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஃபுல்லாமே ரெண்டுக்கு எடுத்துட்டாரு. இதோ இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கலான்ட்டு அவர் பேசிகிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷமாக இருக்குது. சரி வாங்க அப்படி வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே உன்னிக்கும் சியோக்கும் பார்த்தீங்கன்னா கொட்டாவி தான் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம 2 பேரும் ஓடலாமாங்கிற மாதிரி அவங்க உட்காந்துட்டு இருக்க. விளையாண்டு முடிச்சுட்டு நான் தான் ஜெயிச்சேன் பார்த்தீங்களா அப்படின்ட்டு 2 பேரும் சண்டை போட்டு திரும்ப அவங்க 2 பேர்த்தையும் ஆளை காணோம். நம்ம ஹீரோயின் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன்ட்டு இவளே ஒரு ஸ்க்ராஃப் தைச்சிருப்பா போல, பார்த்தீங்களா எனக்கும் எல்லாம் வந்துருச்சு அப்படின்ட்டு இவ போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஸ்னோ வேற பெய்ய நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சரி இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்னோ, அதே மாதிரி சியோவுக்கும் உன்னிக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்னோ. அவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சியோ உன்னிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. உன்னோட பாஸ்ட்னால நீ எவ்வளோ வேணாலும் ஏமாந்து போயிருக்கலாம், ஆனால் நான் உன்னோட ப்ரெசன்ட், நான் உன்னை எப்போவுமே ஏமாற விட மாட்டேன், நீ எப்போவுமே என் கூட தான் இருக்க போகிறங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்கும் ஹீரோயினும் அப்படியே ரொமான்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்ன உன்னியோட கடை சூப்பராக ஓடுது, அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் பத்தலன்னு நினைக்கிறேன், அதனால் நானே பேசாமல் வேலை செய்யலான் இருக்கேன்ட்டு ரெசிக்னேஷன் லெட்டரோட வந்திருக்காரு. என்னடா இதுன்ட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. ஆமாம் நான் எப்போ பார்த்தாலும் உன்னி கூடயும் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்ட்டு அவரும் ஓடிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எதையோ பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பா இருக்காங்களே அவங்களும் ஒரு ஷேரை வாங்கியிருப்பாங்க, அதனால தான் அவர் பணக்காரர் ஆகிட்டுன்னு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ எங்கள் அப்பாவும் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 3 பேர் கரெக்டாக பாட்டி வரதை பார்க்குறாங்க. வந்தோடனே பாட்டிக்கிட்ட அவங்க அப்பா போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி எங்கள் பொண்ணு உங்களுக்கு கரெக்டாக இருப்பாளான்னு எனக்கு தெரியல, உங்கள் தகுதிக்கு ஓகேவான்னு தெரியலன்னு சொன்னோடனே பாட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுங்காட்டி தான் இன்றைக்கி என்னோட பேரன் என்னோட ராஜ்யம் எல்லாமே எனக்கு இப்போ கிடச்சிருக்கு, உங்கள் பொண்ணு வந்ததுனால தான் இன்றைக்கி நானே இப்படி இருக்கேன், அவளுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா கடைசியில் பாட்டி ஏற்றிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோயினும் கண்டிப்பாக மேடம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்க. அப்படியே எல்லாமே போயிடுறாங்க. ஹீரோ அப்புறம் பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டு இருக்க. என்னப்பா நீங்கள் இவ்வளோ டக்குன்ட்டு ஓப்பனாக பேசிட்டீங்க மாதிரி ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யங்ஸனுக்கு ஹீரோ தான் சிஇஓ, அவர் தான் எதிர்கால வாரிசுங்கிற மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மறைச்சலாம் போல இந்த டைம் 2 பேரும் ஓப்பனாகவே கிளப்புக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த சிங்கருக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருப்பாரு, ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு பெரிய கான்சர்ட் பண்ணிருக்கு. அங்கே அவர் ஹீரோவுக்காகவே எழுதின மாதிரி ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின்லாம் ஃபஸ்ட்டு மீட் பண்ணியிருப்பாங்களே, அதிலிருந்து இப்போ வரைக்கும் அவங்க போட்ட சின்ன சின்ன சண்டை, கரடி போன சண்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி லவ் பண்ண ஆரம்பித்தாங்க, சேர்ந்தாங்க அப்படின்ட்டு எல்லாமே எழுதின மாதிரி ஒரு பாட்டு. அதெல்லாத்தையும் நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபுல் பீஸ்ட் மூடில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போ நம்ம எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டோம் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது இது எல்லாமே ஞாபகமாக இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவராகவே வாழ ஆரம்பிச்சிட. கடைசியில் பாக்கி இருக்கிறது அந்த செயின் மட்டும்தான், அதை அவர் பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு பயந்துட்டு போய் மெயிலை பார்க்குறா. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. கேட்டாமால கைஸ், அதனால எண்டிங் எல்லாமே சூப்பராக தானே இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் எப்படியே செட்யூஸ் பண்ணி பாஸை செட்யூஸ் பண்ணியே ப்ரமோஷன் ஆகிட்டு இருக்கான்ட்டு பேசிக்கிட்டு இருக்க. இந்த டைம் சீனியர் பார்த்தீங்கன்னா பிடிச்சி நல்லா கத்தி விட்டுறாங்க. அது எப்படி நீங்கள் அப்படியே சொல்லலாம், அவளோட கஷ்டத்துக்கு நீங்களா போய் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினும் வந்து பேசி விட்டுறா. இந்த மாதிரி அன்னைக்கு நான் என்னதான் இருந்தாலும் ஒன்று அப்படி பேசியிருக்கக்கூடாது, அதுக்கு நானும் சாரி கேட்டுக்கிறேன், எனக்கு அப்போ எதுவுமே புரியாமல் நான் பேசிட்டேன், ஆனால் நீயாவே இருன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் நீங்களும் அப்படிதான், இனிமேல் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. எப்படியோ நம்ம சீனியருக்கும் ஹீரோயினுக்கு இருந்த பகையெல்லாம் அப்படியே ஸ்மூத்தாக முடிஞ்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ஒரே நிம்மதியாக இருக்கா. அப்போ உன்னி கடைக்கு போய் சாப்பிட்ருக்கா. இந்த மாதிரி எல்லாமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்க. உன்னி சரி நீ ரொம்ப ஓவர் ப்ரெஷராக பண்ணிக்காத எப்போவுமே உன் லைஃப்பை அப்படின்ட்டு இருக்காங்க. இனிமேலாச்சும் கொஞ்சம் நீட்டாரு அப்படின்ட்டு சியோவும் சேர்ந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அவர் உன்னியோட கடையிலேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பிக்காரனுக்கு வேற கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருது. நம்ம ஹீரோயினா சந்தோஷத்தில் போட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்கா தம்பிக்காரனை. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதை பார்க்குறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்களும் இப்படி தானே ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்கன்ட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு நம்ம 2 பேரும் இப்படி ப்ரப்போஸ் பண்ண நான் ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் அப்படியே கேட்குறேன், நீ என்னோட டெஸ்டினியாக இருப்பியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட செயின் எடுத்து நீட்ட. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல, ஏற்றுப்பாலா இல்லையான்ட்டு நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் எங்கே தொடங்கினாங்களோ அங்கேயே முடிச்சிட்டாங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு எண்டிங் வைக்கிறாங்க. ஆஃபீஸ் டைமில் ஹீரோ ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ப்ரைவேட் டைம்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி அவங்களுக்காக ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்காக இன்னொருத்தவங்கன்ட்டு மாற்றி 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
ஆகுற மாதிரி இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், கடைசியில் ஹாப்பி எண்டிங் வச்சு எல்லாமே பக்காவாக முடிச்சிட்டாங்களா? பரீட் ஹார்ட்ஸ் மாதிரி இல்லாமல் இது உங்களுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான ஒரு ரொமான்டிக் மிஸ்ட்ரி காமெடி த்ரில்லர் மூவி ஒன்று போட்டுட்ருக்கோம். அதை பிடிச்சிருந்தா நான் லிங்க்கில் கொடுக்குறேன், போய் பாருங்க. பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த ட்ராமா நீங்கள் முடிஞ்சதை நினச்சி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எதிர்பார்த்த எண்டிங் இருந்துச்சா இல்லையா? இல்லை உங்களோட ஃபேவரட் கேரக்டர் என்ன? நீங்கள் யாரை மிஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அடுத்து மறக்காமல் அந்த ஸ்டோரியை போய் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு பக்காவான எபிசோடில் பார்ப்போம். பை ஸ்வீட்டீஸ்.